ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங்கோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். நம்மளோட குரூப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸ்விங் ட்ரேடிங்கோட மூலதனமே என்ன அப்படின்னா, நீங்கள் இன்ட்ராடேயில் ஃபெயிலியர் ஆன உடனே நீங்கள் அடுத்து ப்ரிஃபர் பண்ணுறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். சரிங்களா? ஸ்விங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் ஃபார்ம் எப்போதுமே உங்கள்கிட்ட இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து சர்வே பண்ண முடியும். அதாவது ஸ்விங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடில் பணத்தை போட்டு வெயிட் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டே ரிஸ்க்கு. சரிங்களா? இதில் ஹைலி ரிஸ்க் என்னென்னா, நீங்கள் பணம் போட்டு வெயிட் பண்ணுறது, அதாவது லாங் டேர்மாக போகிறது பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் 3 விஷயத்தை கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், அப் ட்ரெண்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். பை சைட் ட்ரை பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை ஸ்விங்குக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ ஃப்ளாட்டாக இருந்து ஒரு பிரேக் அவுட் இருக்குது, ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டை கொடுக்கலாம். சரிங்களா? டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்க ஸ்டாக்கில், சரிங்களா, ட்ரெண்டு அதாவது ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் பண்ணும்போது தான் என்ட்ரி கொடுக்கணும். சரிங்களா? ஏன்னா டவுன் ட்ரெண்டு போகிறது ஹைலி ரிஸ்க். இது அப் ட்ரெண்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது லைட்டாக செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இது முக்கியமான விஷயம். இதில் புட் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கணும். இந்த 3மே ரொம்ப முக்கியம். சரிங்களா? இன்னொன்று, துரிதமாக புக்கில் போட்டிருக்க நல்ல ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, சப்போர்ட் லைன் இருக்கும், ரெசிஸ்டன்ட் லைன் இருக்கும், மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்குறது தான் ஸ்விங்குக்கு பெஸ்ட்டான ஐடியா. உடனே நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, சார் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் இந்த ஸ்விங்கில் ட்ரேட் பண்ணுறது தானே சார் ஸ்விங் ட்ரேடிங் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை. இது ட்ரேடரோட டைப். அதாவது இன்ட்ராடே அப்படின்னு சொன்னீங்கன்னா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறது. கான்ட்ரா ட்ரேடிங் அப்படின்னு ஒன்று உண்டு. இது நிறையா பேர் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஒரு 3 நாளைக்குள்ளே ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா அது கான்ட்ரா ட்ரேடிங். சரிங்களா? ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா 3 வீக்ஸ்க்குள்ளே பண்ணிங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங். பொசிஷனல் ட்ரேடிங்னா 3 மாதத்துக்கு உள்ளே பண்ணுறது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா 1 இயருக்கு. இது மட்டும்தான் மேலே 1 இயருக்கு மேலே பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது நான் லாஸ்ட் டைமே ஒரு வீடியோ கொடுக்கும்போது இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்துருப்பேன். சரிங்களா? என்ன விஷயம் அப்படின்னா, இது ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கோம் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ நான் மந்த்லி டைம் ஃப்ரேமில் வரைகிறேன். அதை அப்படியே நான் 1 டேவாக கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். சரிங்களா? ட்ரெண்டு ஃபார்ம் ஆகி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மந்த்து தொடக்கத்திலே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த லெவலை பிரேக் பண்ணிருச்சு. நான் கொடுக்கும்போதே இந்த லெவலோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் இருக்கும். 1718க்கு மேலே போச்சு அப்படின்னா ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிற சொன்னேன். இந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்கும்போது ஸ்விங் ட்ரேடிங்க்கு சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரியான இடம் இருக்கணும். சரிங்களா? இதில் ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போது நீங்கள் இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே. சரிங்களா? எல்லோரும் ரொம்ப மூர்க்கமாக நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ பண்ணச்ச மார்க்கெட்டில் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது. ஸோ இந்த வீக்கே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சரிங்களா? ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இதை பிரேக் அவுட் பண்ணும்போது கட்டாயமாக ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரியாமல் ட்ரெண்டை பிரேக் பண்ணி ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. சரிங்களா? இதில் என்ன அப்படின்னா, அன்னைக்கு மார்க்கெட் சூழல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நெஃப்டி ட்ராவல் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 24,300 இருக்குது. சரிங்களா? இப்போ ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் கணிச்சிட்டீங்க, மார்க்கெட் இதில் தான் இருக்கும் நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா நேராக ஸோ நான் டிமேட்டில் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே வியூ பண்ணுறேன். காலையும் வியூ பண்ணுறேன், புட்டையும் வியூ பண்ணுறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த வீக் நீங்கள் ரொம்பலாம் போய் ட்ராவல் பண்ண அவசியம் இல்லை. அந்த வீக்கை நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். இப்போ ஆப்ஷன் செல்லிங் எதுக்கு ஸ்விங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும். அது ஒரு பக்கம். சரிங்களா? பட் இந்த அமௌண்ட் ரெடி பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீக் பிரேக் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சா. ஸோ நமக்கு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணி தான் நிற்கி. சரிங்களா? இதை பிரேக் அவுட் பண்ணும்போது கன்ஃபார்மாக ப்ராஃபிட் இருக்கும். இப்படி மேலே போகும்போது நீங்கள் காலை பை பண்ணுறதுக்கு பதிலாக புட்டை செல் பண்ணுங்கள். செல் பண்ணிங்கன்னா எப்போதுமே வேல்யூ அதிகம். சரிங்களா? இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீக்
சரிங்களா. இப்போ தொடங்கின வீக்கில் நீங்கள் இந்த வீக்கோட லோவை பிரேக் பண்ணும்போது, ஏன்னா மார்க்கெட் மேலே ஏறுதுன்னா புட்டை செல் பண்ணியிருக்கணும். செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 218 அப்படியே அந்த பாயிண்ட்டை ஃபுல்லாக நம்ம ப்ராஃபிட்டாக மேக் பண்ணலாம். ஏன்னா எக்ஸ்பைரி டேயில் 0 ஆயிரும். சரிங்களா. சப்போஸ் இங்கே ஒரு டவுட் இருக்குது. சரிங்களா. சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒன்றும் இல்லை, கால் ஆப்ஷனையும் என்ன பண்ணுங்கள், செல் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. எக்ஸ்பைரி டே வரும்போது நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிருக்கீங்க, மார்க்கெட் மேலே தானே போகும்போது என்ன ஆகும், கால் வந்து க்ரீனில் தானே இருக்கணும். எக்ஸ்பைரி டேயில் எல்லா கான்ட்ராக்டும். இதனால தான் உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, பேசிக்ஸ் ரொம்ப இது புரிதலாம் வேணாம், நீங்கள் டைம் டிகே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிப்பீங்க. இனிமேல் அதனுடைய தன்மை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த க்ரைட்டீரியாவுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் மார்க்கெட்டில் ப்ரீமியம் கரையும் அப்படிங்கிறது எக்ஸ்பைரி டேயில். அப்போது இந்த வீக் மார்க்கெட்டில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் புக்கில் படிக்கும் போதெல்லாம் என்ன இருக்கும், இதுதான் அண்டர்லைனிங் அசெட். சரிங்களா. இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, ஆப்ஷன் வந்துட்டிங்கன்னா இதுதான் என்னது அண்டர்லைனிங் அசெட். இது மேலே போச்சு அப்படின்னா காலை பை பண்ணும். அப்போ கால் நமக்கு எப்படி இருக்கணும், சரிங்களா, கால் வந்து நமக்கு வந்து க்ரீனில் இருக்கணும். ஆனால் இது மார்க்கெட்டில் நடக்காது. சரிங்களா. இந்த நேரத்தில் தான் அந்த படித்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும், நல்ல ஒரு வேல்யூஸை க்ரியேட் பண்ணும். சரிங்களா. அப்போ என்ன ஆகும், நீங்கள் செல் பண்ணியிருந்தாலுமே காலையும் செல் பண்ணால் அதுலேயும் ப்ராஃபிட் தான் வந்திருக்கும், புட்லேயும் ப்ராஃபிட் தான் வந்திருக்கும், ரெண்டுலேயும் ப்ராஃபிட் தான் வரும். அதனால தான் எல்லாருமே ஸ்விங் ப்ரிஃபர் பண்ணுறது. ஆனால் என்னையை பொறுத்த மட்டும் இந்த ஹெட்ஜிங் சைடு நீங்கள் கட்டாயமாக போகணும். ஏன்னா ஆப்ஷனே அதுதான். இது நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், ரிஸ்க்கை கம்மி பண்ணணும். இதை யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். சரிங்களா. உங்கள் மைண்ட் செட்டை அதில் எடுத்துகிட்டு போங்க. ட்ரேட் எல்லாம் தாண்டி ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.